சொல்லி தியானிச்சோம். இன்னைக்கு ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாள் செய்தியுடைய தலைப்பாக சகலம் நன்மைக்கு அப்படிங்கிறது அந்த நாளுடைய தலைப்பாக இருக்க போகிறது. சகலம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல பல பேர் சொல்ற காரியங்கள் நம்ம ஞாபகத்தில் வரும். எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். எது நடந்தாலும் நன்மைக்கு தான் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம். ஆனால் வேத வசனம் கொஞ்சம் வித்தியாசமா சொல்கிறது. சாதாரணமாய் உங்களுக்கு வாசிக்கலாம். பரிசுத்த பவுல் எழுதினார் ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட உடனே நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், தேர்தலா இருக்கும். ஆண்டவர் ஏதோ நமக்கு வழிகாட்டுற மாதிரி தோணும். அப்படிதானே? இப்பவே ஒரு வாக்குத்தத்த வசனம் அப்படிங்கும்போது நம்மளை உற்சாகப்படுத்தும். பல பேருக்கு இந்த வசனம் இப்ப வெறும் வாக்குத்தத்த வசனமா தான் நம்ம நினைக்கிறோம். அதுல குறிப்பா இந்த வசனத்துடைய பின்பகுதி நம்ம எல்லாருக்கும் மனப்படமா தெரியும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். சண்டே கிளாஸ்ல நமக்கு தெரியும். எது நடந்தாலும் சரி அது நன்மைக்கு எதுவானதான் என்று நாம சொல்லுகிறோம். ஆனால் ஒரு வேதனையான ஒரு காரியம் என்னன்னா, இந்த வசனத்தினுடைய முன்பகுதியவோ இதுக்கு அடுத்த பகுதியவோ நம்ம தியானிக்கிறது இல்லை. சகலமும் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் யாருக்கு சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம மறந்து விடுகிறோம். பொதுவா நம்ம நினைக்கிறோம் சகலமும் நன்மைக்கு. வேத வசனம் பிளைனாக எல்லாருக்குமே எல்லாம் நடக்கிற எல்லாமே நன்மைன்னு சொல்லல. வேத வசனத்துல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. தேவன் வெறுமனே ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிடல. அவர் சில நிபந்தனைகளை கொடுத்துதான் அந்த ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணிருக்கிறார். அப்ப இங்கே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னா யாருக்கு நடக்கு, எதுக்கு நடக்கு, எப்ப நடக்கு என்பதை புரிந்து கொண்டால்தான் நம்ம வாழ்க்கையிலையும் இது சகலமும் நன்மைக்கா இல்லையா என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதுல ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் யாருக்கு இது நன்மையா செய்கிறார், எப்ப செய்கிறார், எதுக்கு செய்கிறார் என்று ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். வேத வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சுமக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை சரியான வழியிலே நகர்த்த முடியும். வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாதனால அல்லது வசனத்தை தவறாக புரிந்து கொள்வதனால பல நேரங்களே நமக்கு சோர்வுக்குள்ளாகிறோம் அல்லது தவறான வழியிலே நம்ம கடந்து போய்விடுகிறோம். சில பேர் தவறான தீர்மானங்களை எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் இப்படி நினைச்சேன், இது நடக்கல, அதனால இப்படி செஞ்சேன், அது இப்படி பண்ணிட்டேன், பல பேர் சொல்றதை. இது காரணம் என்னன்னா வேத வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாது. பரிசுத்த பவுல் சொல்கிறார், வேத வசனத்தில் சொல்லும்போது அதை பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறார். வேத வசனங்களை நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும் என்று ஊழியக்காரர்கள் சொல்றார். அப்ப கேட்கிற ஒவ்வொருவரும் அதை சரியாய் பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா வசனங்களை தவறாய் புரிந்து கொள்வோம். பல நேரங்களில் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குது அப்படின்னா நம்ம செய்வதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் நன்மையா நடக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சாராயம் குடிக்கிறது தப்பு, மது அருந்துறது தப்பு நமக்கு தெரியும். ஆனா அதை போய் குடிச்சிட்டு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புரியும் நினைக்கிறேன். தவறான காரியங்களை செய்துவிட்டு வேத வசனத்துக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டு அதனால வருகிற பின்விளைவுகளை எனக்கு நன்மைன்னு சொல்ல முடியாது. அப்ப யாருக்கு இது நன்மை, எப்ப இது நன்மை, எப்ப சகல நன்மைக்கு எதுவாய் இது நடக்குது அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போற காரியங்கள். ஒரு 3 காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், இந்த ரோமர் 8:22 வாசிக்கும் போது எப்படி வேணாலும் வாழலாம், என் இஷ்டப்படி மனமாக்கிற பொருளை நான் வாழலாம், செய்யலாம், எல்லாம் எனக்கு நன்மையா நடக்கும் அப்படின்னு சொன்னா அது தவறான ஒன்று. வேத வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது இங்க வசனம் என்ன சொல்றதுன்னா 3 காரியங்களை சொல்லுது. முதலாவது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக
நம்மளை குறித்து ஆண்டவருக்கு எந்த ஒரு திட்டம் இருக்கிறது. நம்மை அவர் உள்ள கையில வளர்ந்திருக்கிறார். நம்ம பெற்றோருக்கு, நம்ம உடன்பிறந்தவங்களுக்கு, நம்ம உறவினர்களுக்கு, நம்ம சிநேகமாருக்கு நம்மளை குறித்து தீர்மானம் இல்லாமல் இருக்கலாம், நம்மளை குறித்து திட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை என்னையும் குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். நம்ம எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், என்ன செய்யணும்லாம் தேவன் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். தேவனுடைய தீர்மானத்தின்படி அவர் உங்களை என்னையும் முதல்ல அழைச்சிருக்கிறார். அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஊழியக்காரங்க தான் அழைக்கப்பட்டவங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா வேத வாக்கியத்தின்படி அவர் பின்பற்றுவதற்கும், அவர் பிள்ளைகளாக இருப்பதற்கும், அவருக்கு அன்பு வருவதற்குமே தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படி தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராக இருக்கிற உங்களை என்னை பார்த்துதான் வேதவசனம் சொல்லுது. இப்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு ஒருவர்களுக்கு இருக்கிறார். யாருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது? அவரிடத்தில் அன்பு ஒருவர்களுக்கு அப்படின்னு. அவரிடத்தில் அன்பு ஒருவர்கள் என்னது? வேத வாக்கியம் சொல்லுது, கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது. அது அன்பு. தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை, நியாய பிரமாணங்களை யாரு கை கொள்றாங்களோ அவங்கதான் அவரிடத்துல அன்பு கூறுறவங்க அப்படின்னு. அம்மா அப்பாவை நம்ம நேசிக்கிறோம், அம்மா அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், அம்மா அப்பாவுக்கு மேல அன்பா இருக்கிறோம் அப்படின்னா அது எப்ப தெரியுது அப்படின்னா, நாம அவங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செஞ்சோம் அப்படின்னா, அவங்களுக்கு பிரியமா நடந்து கொண்டோம்னா, அவங்க விருப்பங்களை நிறைவேற்றுறோம்னா நாம அவங்க மேல அன்பா இருக்கோம். அப்படிதானே? அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, நாங்க கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம், எதிர்த்து பேசுறோம், அவங்களுக்கு பிரியமானது செய்யவில்லை அப்படின்னா நாம அவங்க மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம். மிக எளிதான ஒரு காரியம். இதே மாதிரி தான் ஆண்டவரிடத்துல அன்பு கூறுறது அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை நீங்கள் நானும் கைக்கொள்ளும், அவர் சொல்றத கேட்கணும், அவருக்கு பிரியமுண்டாக நீங்கள் நானும் நடந்து கொள்ளணும். அதுதான் அவரிடத்திலே அன்பு கூறுவது. அப்ப அவரிடத்துல அன்பு கூறுவதற்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். யார் ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறாங்களோ, அதாவது வார்த்தை கீழ்ப்படுகிறாங்களோ, அவர் சொன்னபடி செய்கிறாங்களோ, அவர் பிரியப்படுத்துகிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குன்னா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு, நம்ம சுய விருப்பத்தின்படி செஞ்சுட்டு எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குன்னு சொல்றது இல்லை. வேதம் கண்டிக்கிறதை, கர்த்தர் கண்டிக்கிறதை, தேவன் விரும்பாததை, வேதம் ஒதுக்குவதை, தவிர்க்க சொல்வதை நாம செஞ்சுட்டு அதனால ஒரு பிரச்சனை வரும்போது அது எல்லாம் நன்மைக்கு தான் சொல்லக்கூடாது. தவறாய் புரிந்து கொள்றான்னு அர்த்தம். இப்படி நினைச்சுட்டா சில பேர் தவறாய் வசனத்தை புரிந்து கொண்டு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் நன்மை செய்வார் அப்படின்னு சொல்றோம். அப்பெல்லாம் தேவன் செய்ய மாட்டார். தேவன் அநீதிக்கு ஆண்டவர் அல்ல, ஒழுங்கினங்களுக்கு தேவன் பாதுகாப்பா இருக்கிறவர் அல்ல. தேவன் நற்சாலையா இருக்கிற தேவனும் அல்ல. தேவன் நீதிபர, அவர் பரிசுத்தர். அப்ப நீங்களாக நீதியாய் பரிசுத்தமாய் வேத வாக்கியத்தின்படி ஒழுங்கின்படி சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இஷ்டப்படி சுயத்தின்படி மனமான போக்குல நமக்காக ஒரு காரியத்தை செஞ்சுட்டு எல்லாமே நன்மையா நடக்கிறது அர்த்தம் நடக்க வசனம் வாழ்க்கையில நிறைவேறாது. அப்ப தேவனுக்கு பிரியமானதை செய்து அவரிடத்துல அன்பு வரும்போதுதான் என்ன நடந்தாலும் அது நமக்கு நன்மையாகி மாறும், சகலமும் நமக்கு நன்மையாகி மாறும். இப்படி சொல்லும் போது பல காரியங்களை நம்ம யோசிக்கணும். அப்ப நம்ம தேவனுடைய வசனத்தின்படி கீழ்ப்படுகிறோம்னா நமக்கு தீமையா வராதா? வரலாம், பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், என்னன்னாலும் வரலாம். ஆனா எது நடந்தாலும் சரி தேவன் அதை நன்மையாய் மாறப்படுகிற
பல நாட்களே மோசையை குறித்து நம்ம தியானிச்சோம். மோசையுடைய தாய் தகப்பன்மார் வசனத்தை அறிந்திருந்தாங்க, வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்க. அதனாலே அந்த குழந்தையாகிய மோசையை அவங்க ஒளிச்சு வச்சாங்க. அவங்க விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாதம் பிள்ளையை ஒளிச்சு வச்சாங்க. ராஜாவுடைய கட்டளை இருந்துச்சு. ஆனா இவங்க கர்த்தர் மேல அன்பு கொண்டபடினாலே, வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அந்த பிள்ளை எந்த ராஜா கொல்லணும்னு நினைச்சானோ அந்த ராஜாவோட அரண்மனையிலே தேவன் அவனுக்கு உதவி செய்தார். இப்போ அந்த சட்டம் வரல அப்படின்னா இந்த பிள்ளையை கொண்டு ஆத்துல போட்டுக்க மாட்டாங்க, ராஜாவோட அரண்மனைக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த சட்டம் வந்தது மோசே அரண்மனைக்கு போவதற்கு சாத்தியமா இருந்துச்சு, சாதாரணமா இருந்துச்சு. எப்போது அது நன்மையா மாறுது? மோசேயுடைய தாய் தகப்பன்மார் வசனத்தை நினைச்சு ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாம தேவ அன்புலே அந்த பிள்ளை மேல உறுதியா இருந்தபடினாலே, அந்த பிள்ளைய ஒளிச்சு வச்சபடினாலே தீமையும் நன்மையா மாறுச்சு. நம்ம வாழ்க்கையிலும் வசனத்தின்படி காரியங்களை செய்யும் போது தீமைகள் நன்மையாய் மாறும். வசனத்தின்படி செய்யும் போது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நமக்கு நடக்கும். நம்ம சுயமாய் செய்து கொண்டு எல்லாமே நன்மையா நடக்கும் சொல்லக்கூடாது. இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு எல்லையா நடந்து சொல்லக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் சிம்சனுடைய சரித்திரம் தெரியும். அவன் தவறு செய்து அவன் மாட்டிக்கிறான், தென்னாட்டில் போய் மாட்டிக்கிறான். அவன் மாட்டிட்டு அவன் எத்தனை ஜெபம் பண்றான், இந்த ஒரு விஷயம் என்ன பலப்படும். தவறு செய்தவங்களுக்கு எல்லாம் நன்மையா முடிவு இல்லை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், மிகப்பெரிய ஒரு பலசாலி, அந்த ஊருக்கு இருந்த நுழைவாயில் இருந்த கேட்டையே பிடிக்க தோல் வச்சுட்டு அம்மாட்டுக்கு மரமேல ஏறி போறான். அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. ஆனா அவன் நினைச்சா எல்லா முறையும் இப்பயும் ஒரு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அரண்மனை தூண்ல கட்டி வச்சிருக்காங்க. என்னை நினைத்தரணும் ஒரு விஷயத்தை பலப்படுதுன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி ஒரு அசைச்சான். தூண் வணங்குச்சு, அவனும் சேர்ந்தான். தவறுகளை செய்து கொண்டு எல்லா நேரமும் தேவன் காப்பாற்றிடுவான். தவறுகளை செய்து கொண்டு எல்லா நேரமும் கர்த்தர் என்ன நன்மைக்காக மாற்றிடுவான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாவம் தேவனுக்கு அருவருப்பாங்க. பாவம் செய்த ஆத்மா சாவும் அப்படின்னு வேத்துல வாசம். இங்க சாவுங்கிறது சரீரத்துல சாவுக்கு முடித்து வரல. 2வது மரணத்தை பத்தி பேசு, நரகத்தை பத்தி அது பேசு. அப்ப பூமியிலையும் நரகத்தை அனுபவிச்சு மரணத்துக்கு பின்னாலேயும் நித்திய நரகத்தை அனுபவிக்கும். நீங்களும் நானும் கவனமா இருக்கும். இந்த வேத வாக்கியத்தின்படி சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னா அவரிடத்தில் அன்பு உள்ளவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக. அவரிடத்தில் அன்பு கொள்வதுனா என்ன? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிச்சு அந்த வசனத்தை கைக்கொள்வதுதான் அவரிடத்தில் அன்பு கொள்வது. நேரம் கூட உங்களுக்கு தெரியும் வசனங்களா. அப்ப வேத வாக்கியங்களை யார் கைக்கொள்றாங்களோ, கைக்கொண்டு தேவனிடத்தில் அன்பு செலுத்துறாங்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக. அப்ப நீங்களும் நானும் கர்த்தர் மேல அன்பா இருந்து வேத வசனத்தை கைக்கொள்ள ஆரம்பிச்சோம்னா என்ன நடந்தாலும் சரி தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக. நம்ம நினைக்கலாம் இது மாதிரி தெரியுது, உண்மையிலே கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தினா தேவன் தீமைகளை நன்மையாக. யோசேப்பு ஒரு சகோதரமாக சொன்னார், நீங்க எனக்கு தீங்கு செய்ய நினைச்சீங்க, ஆனா இன்றைக்கு நடந்து வரும்படியே வெகுஜனங்களை உயிரோட ஜீவனோட காப்புப்படுத்தி கர்த்தர் அதை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். நீங்க தீங்கு செய்ய நினைக்கிறீங்க, சகோதரமா தீங்கு செய்ய நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் அதை நன்மையாய் முடிவு பண்ணுகிறாண்டவர். அப்ப எது நடந்தாலும் சரி, யாரால நமக்கு தீமை வந்தாலும் சரி, யார் நமக்கு தீமை செய்ய நினைச்சாலும்
சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாறப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கொண்டவர்களுக்கு சகல தீமைகளையும் அவர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். இது முதல் காரியம். முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டவங்களுக்கு இந்த வசனம் சொந்தம் இல்லை. யார் தேவனிடத்தில் அன்பு கொள்கிறார்களோ, அன்பு கொண்டவருடைய கட்டளைகளை கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ரெண்டாவது காரியம் கவனிக்கணும். சரி, இப்படி சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் போராட்டமே இல்லையா, பிரச்சனையே இல்லையா, குழப்பமே வராதா? ஒரு பெரிய கேள்வி. விசுவாச பிரசங்கம் அப்படின்னு துவங்கி அது செழுமையின் உபதேசத்துக்கு போய் அது கிருபையின் உபதேசம் ஒரு பரிமாணம் எடுத்து அதுக்கப்புறம் சாவே கிடையாது அப்படின்னு போய் இப்ப எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது அவசியம். உபதேசத்தை சரியாக புரிந்து கொள்ளாதனாலே வருகிற பிரச்சனை. வழி விலகுதல் அப்படிங்கிறது திடீர்னு வர ஒன்று அல்ல. ஒரு புள்ளிகளை துவங்கி படிப்படியாக விலகினா வழி விலகுதல் வருது. அப்ப என்ன நம்ம விலகுறோம் என்பதை கவனிக்கணும். லேசா வழி விலகுறோம்னா உடனே உஷாராங்க, எங்கேயோ தப்பு நடக்கிறதுனால சரிப்படுத்திக்கணும். எங்க பிசாசு வர்றா கவனமா இருக்கும். இப்ப இந்த பிசாசு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பிசாசு எது வரைக்கும் பூமியில இருப்பான்? இந்த பிசாசு எது வரைக்கும் இந்த பூமியில இருப்பான்? நியாயத்துக்கு வரைக்கும் தான் போறான். அவனை கட்டி பாதாளத்துல போற வரைக்கும் அவன் இந்த பூமியில இருக்குதா? பிசாசு இருக்கிற வரைக்கும் பூமியில போராட்டம். யோவான் 10:10 ஆண்டவரே சொல்றார், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அப்படின்னு சொல்றார். அப்ப பிசாசுடைய வேலையே என்னதான்? திருடுறது, கொல்றது, அழிக்கிறது அவன் வேலை. அப்ப நல்லா இருக்கிற குடும்பத்துல நல்ல உறவு முறைகள்ல அவன் அங்கங்க ஊட வந்து என்னெல்லாம் செய்வான்? பிரச்சனைகளை உண்டாக்கிட்டான். நம்ம நல்லா இருக்கிறோம்னா, சமாதானமா இருக்கிறோம்னா நம்ம முன்னேறிடுவோம்னு அவனுக்கு தெரியும். கர்த்தர் நம்ம நேசிக்கிறார், நம்ம உயர்த்து நினைக்கிறார், வாழ்விக்க நினைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மூலமாய் அநேகருக்கு சாட்சியாக மாற்ற நினைக்கிறார். நம்முடைய சாட்சி மூலமாய் அநேக ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதே அது பிசாசுக்கு தெரியும். ஆனாலும் பிசாசு பயப்படுறான். இவங்களை விட்டாச்சுன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? முன்னேறிடுவாங்க. இவங்க நல்லா இருந்தாங்கன்னா 4 பேருக்கு ஆண்டவர் சொல்லிடுவாங்க, ரட்சிப்புகள் நடத்திடுவாங்க. நம்ம கூட சேர்றதுக்கு யார் இருக்கா? இல்லை பாதாளத்துக்கு போகும்போது நாம மட்டும் தனியாக போகணும் அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? அவன் தந்திரங்களே அவன் கையாள. அப்ப இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பிசாசு போராட்டத்தான் செய்வோம், தீமையில கொண்டு வரத்தான் செய்வான், நெருக்கங்கள் வரத்தான் செய்யும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் இருந்தோம்னா வேதம் சொல்கிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் இருந்தோம்னா எல்லா நெருக்கங்களையும் போராட்டங்களையும் ஜெயிக்க முடியும். கிறிஸ்து நம்மளோட இருந்தாருனால், ஆவியானவர் நம்ம கூட இருப்பாருனால் நாம் இந்த உலகத்திலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. அப்ப ஒன்றை நீங்கள் நானும் தெளிவா புரிந்து வரணும். என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, என்ன தீமை வந்தாலும் நீங்கள் நானும் ஜெயிக்கிற பக்கத்துல கர்த்தர் நம்மை ஜெயமெடுக்க பண்ணுற கர்த்தர் நம்மளை அவன் ஜெயிக்க பண்ணுவான். அப்படின்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டம் வரத்தான் செய்யும், பிரச்சனை வரத்தான் செய்யும், நெருக்கங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் இந்த போராட்டங்களை, நெருக்கங்களை, தீமைகளை அவன் நன்மையாய் மாற்றுகிறார். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது அப்படின்னா எதுவே நம்ம வாழ்க்கையில் தீமை உண்டாகாது, நெருக்கம் உண்டாகாது இல்லை. முதல்ல வெற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயம் அல்லது வெற்றி. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? பாஸ் ஆகிட்டேன்னா பரிசு எழுதிட்டாங்க, பாஸ் ஆகிட்டாங்க.
ஒரு போராட்ட வழியாய் கடந்து வந்தவங்களுக்கு தான் அது வெற்றியில அர்த்தம் புரியும். சும்மா வீட்டில் இருந்து ஜெயிச்சிட்டே சொன்னா உண்மையில அது ஜெயம் கிடையாது. தேவன் நமக்கு வெற்றி தர்றாரு அப்படின்னா யாருக்கு தான் சொந்தம்? யார் போராடுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி உண்டாகும். போராடாதவங்களுக்கு வெற்றி இல்லை. பரீட்சை எழுதாதவங்களுக்கு பாஸ் கிடையாது. வேற வாக்கியத்தின்படி பார்த்தோம்னா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னா தீமைகள் வரலாம், போராட்டம் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். இதுக்கெல்லாம் மூலகாரண சாத்தான் எல்லா தீமைகளையும் கொண்டு வரலாம். ஆனா நீங்கள் நானும் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி இத்தனையும் ஜெயிப்பதற்கு நமக்கு உதவி செய்யும். எத்தனை வசனம் புரியுது? அப்ப சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது அப்படின்னு சொல்லும் போது போராட்டம் வரும், பிரச்சனை வரும், நெருக்கம் வரும். ஆனா அத்தனையும் தேவன் நமக்கு நன்மையாக மாறணும். பிசாசு என்ன சதி பண்றானோ அந்த சதியே நமக்கு நன்மையாக முடியும். பிசாசு என்ன தந்திரம் பண்றானோ அந்த தந்திரங்களே நமக்கு நன்மையாக மாறும். சில பேர் நம்மளை தூக்குவாங்க. அவங்க தூத்துறது, அவங்க நிந்திக்கிறது நம்ம ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் மாறிடும். எத்தனையோ அனுபவங்களை, சாட்சிகளை நம்ம அறிவிக்கிறோம், கேட்கிறோம். எப்படி நெருக்கத்தின் மத்தியிலே தேவன் உயர்த்தினார் அப்படின்னு. ஆண்டவர் பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஆண்டவரை பத்தி அவர் சொன்னதை விட, சீசர்கள் சொன்னதை விட புறஜாதியா பேசுறது அதிகம். அரசர்களுக்கு செய்தி போச்சு, அவங்களே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய அவங்களே விசாரிக்கிறாங்க. கொஞ்சம் குறைய சம்மதிக்கப்பட்டாய் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மற்றவங்க போய் சொல்ற செய்தி இவங்க நெகட்டிவா சொன்னாங்கன்னா அது பாசிட்டிவான ஒரு இம்பாக்டை உருவாக்கும். நம்ம வாழ்க்கையில அப்படிதான். எதெல்லாம் நமக்கு எதிராக தெரியுதோ அதைதான் கர்த்தர் நன்மையாய் மாற்ற முடியும். இந்த கொரோனா காலத்துல ஊரடங்கு போட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ ஒரு மூத்த ஒரு அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணார். என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டார். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கோம். அப்போ அவர் சொன்னார், ஓடிக்கிட்டே இருந்த உனக்கு ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்லை. இப்போ எதையெல்லாம் எழுத நினைச்சியோ, எதெல்லாம் படிக்க நினைச்சியோ, இது அருமையான வாய்ப்பு. வீட்டுக்கு உட்காந்து வாசிக்க ஆரம்பி, எழுத ஆரம்பி அப்படின்னா ஒரு சார் எப்படி நினைக்கிறாங்க, நீ வெளியில போக கூடாது, அவ்வளவுதான் நம்மளை கட்டி வச்சுட்டாங்க. மோசம். கொரோனா வந்து எவ்வளவு பாதிப்பு உண்டாக்கிடுச்சு. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வரலன்னா இந்த அளவுக்கு யூடியூப் எல்லாம் வந்திருக்காங்க, இந்த அளவுக்கு சோசியல் மீடியாவெல்லாம் செய்திகள் பரவிருக்காங்க, டிவியில் இந்த அளவுக்கு செய்திகள்லாம் வந்திருக்காங்க, இந்த அளவுக்கு மெசேஜெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வெளியே போயிருக்காங்க. கொரோனா ஒரு பக்கம் பாதிப்புகளை உண்டாக்குறாங்களோ, சபைகளில் டெக்னாலஜியை பயன்படுத்த ஆரம்பிச்சதுலாம் எதுக்கு பிறகுதான்? கொரோனாவுக்கு பிறகுதான். வீட்டில் இருந்தே செய்தியை கேளுங்க அப்படின்னு எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது சில தவறுகள் இருக்கலாம், ஆனாலும் அது நன்மைகளை தான் கொண்டு வந்தது. நன்மைகளை கொண்டு வந்தது. இந்த மாதிரி யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள அன்பா இருக்கிறோமோ அவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு தீமைகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற பண்ணுகிறார். அப்ப முதல் காரியம் பார்த்தா, நம்ம இஷ்டப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டா, நீ மனசு பண்ணபடியெல்லாம் வாழ்ந்துட்டு கர்த்தர் சகலத்தை நன்மையா செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல் காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியணும், கர்த்தரிடத்துல அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது இங்க பார்க்கணும், தீமைகள் நடக்கலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனாலும் கர்த்தர் நமக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றும். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்ன நடந்தாலும் சரி, தேவன் அதை நமக்கு நன்மையாய் மாற பண்ணுவார். பிசாசு நினைக்கலாம் பெரிய தீமை செஞ்சுட்டோம் அப்படின்னு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் இந்த பூமியிலே தீவிரமாய் சுவிசேஷத்தை பரப்பினார்.
இஸ்ரவேலின் எல்லையில விட்டு வெளியே போகவே இல்லை. ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகுதான் அவர் குறித்த செய்தி உலகமெல்லாம் கடந்து போச்சு. அப்ப அன்னைக்கு இருந்தவங்க தீர்ந்த சதி, அவங்களுடைய திட்டம் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் உபதேசத்தையும் ஒளிச்சதான் நினைச்சாங்க. ஆனா அவங்க செஞ்ச அந்த வேலை தான் சுவிசேஷம் தீவிரமாய் பரவுவதற்கு காரணமாக. அப்போ தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறார். அப்ப என்னதான் சாத்தான் நமக்கு எல்லாம் வேலை செஞ்சாலும் அவன் கொண்டு வர்ற சகலத்தையும் தேவன் நமக்கு நன்மையாய் மாற்றி கொடுப்பார். சத்துரு திட்டப்படலாம், பிசாசு இருக்கவோ செய்யலாம். இந்த அண்ணாவை நமக்கு சொன்னார் பழைய பண்றாங்க. அவருக்கு முதல்லயே ஒரு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா, ஒரு சாமுவேல் பிறந்திருந்தா வாரிசு கிடைச்சதுக்கு சந்தோஷமா இருந்திருப்பான். ஆனா அவன் கால தாமதமாகி ஒரு சாமுவேல் பிறந்ததுனால அவன் பாருங்க ஏழு ஸ்தானத்துக்கு வந்தான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் யார் பார்த்துட்டான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ஆசாரியர், ராஜாக்களை ஆசாரியரை பிரதிஷ்டை பண்றவன். எவ்வளவு பெரிய பொறுப்பு பாரு. ஆனால் சாதாரணமாய் ஒரு சாமுவேல் பிறந்திருந்தா, அவன் நினைச்ச நேரத்துல ஆரம்பத்திலே கிடைச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு பிள்ளை, அவ்வளவுதான். சந்தோஷப்பட்டிருக்கான் இல்ல, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க என்னதான் ஜோம் பண்ணாலும் நடக்கல, அவங்க போய் ஆலயத்துல சீலோவில் போய் அவங்க பலி செலுத்தட்டும், அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, 4 பேர் அவங்க குறையா பேசுவாங்க அப்படின்னு சாத்தான் நினைக்கிறார். ஆனால் கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருந்தார். கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு அண்ணாவை கொடுக்கும் போது எதுலாம் அவங்களுக்கு தீமையா இருந்துச்சோ அது எல்லாம் நன்மையாக மாறி போச்சு. சாத்தான் நினைச்சா ஏழையை கொண்டு வந்து வச்சாச்சு, ஏழு பிள்ளைகள் தாறுமாறா இருக்காங்க, அவ்வளவுதான், இனி யாரு ஊழியம் செய்வா, இனி விபவ தேவனை யாரும் ஆராதிக்க முடியாது, பரிசுத்த சந்ததியை ஒழிச்சுதான் நினைச்சான். ஆனா சாமுவேல் இருந்ததுக்கு பின்னால தேவனுடைய சத்தம் பிரத்யட்சமாய் கேட்க ஆரம்பிச்சு. ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தேவ மனுஷனை கிடைச்சிட்டார். அப்ப சாத்தான் என்னதான் சதி பண்ணாலும் தேவ திட்டத்தை அவனால தடுக்கவே முடியும். கர்த்தருக்குள்ள நீங்களும் நானும் இருக்கும்போது சகல தீமைகளையும் அவர் நன்மையாக மாற்ற. ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பேர் கட்சி ஞாபகம் பண்ணிட்டு சரியா இருந்தாங்க. அவங்க 2 கால் நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பிரசங்க வேலை நான் கேட்கிறேன். அந்த அம்மா வந்து சரீரத்திலே கலிவினம் உள்ளவங்களுக்காக விசேஷ கூட்டங்கள்லாம் நடத்துறாங்க. அந்த அம்மா சொல்றது, நான் இப்படி இருக்கிறதுனாலதான் தேவனோட நெருங்கி ஜீவிக்கிறேன், தேவனுடைய ஒளிக்கு வல்லமையாக செய்கிறேன். ஏகி காரணிக்கு உங்களுக்கு தெரியும், டோனாவுக்கு வந்திருந்தோம். செம்பிளிங்கத்தை ஆண்டுக்குள்ள நடத்தணும். மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட திருத்தமிழத்தில் உருவாக்கணும். அந்த மாதிரி கடைசி நாட்களில் படுத்த படுக்கையாயிட்டாங்க. எல்லாரும் நினைச்சாங்க அவங்களாம் ஊழியம் முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தர் இந்த படுக்கை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்ப படுத்த படுக்கையா இருக்கிறதுனால புத்தகங்களை எழுத போறேன்னு அந்த அம்மா எழுதி தருறாங்க. அந்த அம்மா அப்படி படுக்கையில எழுத போய் தான் செம்பிளிங்க சரித்திரமே வெளியே வந்துச்சு. நிறைய புத்தகங்களை அவங்க எழுதினாங்க. இப்படி நெகட்டிவா எதெல்லாம் நடக்குதோ, எதெல்லாம் எதிர்மறையா நடக்குதோ அதெல்லாம் பிசாசு எடுத்து சந்தோஷப்படுறான். நம்மளை ஒடுக்கிட்டோம், கெடுத்துட்டோம், தீமையை உண்டாக்கிட்டோம், சோர்வு பண்ணிட்டோம், மனச்சலவை உண்டாக்கிட்டோம், மனமுறிவை உண்டாக்கிட்டோம், பிசாசு நினைக்கிறான். ஆனா கர்த்தரோ அவைகளை நன்மையாக மாறுபடுகிற கர்த்தர். அவன் எதை நமக்கு நெகட்டிவா கொண்டு வந்தாங்களோ அது எல்லாமே தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். அதான் வேதம் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம், சகலம்னா எல்லாமே. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எது நடந்தாலும் சரி அது நன்மையாக தான் நடக்கும். என்னன்னா சகலம்ங்கிறதுல எல்லாமே அடங்கி போயிடும். சகலம்
எந்த எந்த வார்த்தை வேணாலும் போட்டுக்கலாம். எது நடந்தாலும் சரி அது எல்லாமே நமக்கு நன்மையாக. அடிப்படை நமக்கு என்ன தேவை? நம்ம கர்த்தரிடத்தில் அனுபவிக்கிறோமா, கர்த்தருடைய சித்தம் செய்யணுமா, அவர் வழியில் நடக்கிறோமா, அவர் திட்டத்தை நிறைவேற்றணுமா, இதான். அப்ப அவரிடத்தில் அன்பு உள்ளவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும். சர்ச்சுக்கு வந்து போறவர்களா சகலம் நன்மையாக நடக்கும் போடல, கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறவர்களா சகலம் நன்மையாக நடக்கும் போடல, காணிக்கை கொடுக்கிறவர்களா சகலம் நன்மைக்கு நடக்கும் சொல்லல. புரிந்து கொள்ளும். அவரிடத்தில் அன்பு உள்ளவர்களுக்கு சகலம் நன்மைக்கு தான். அன்பு கூறுதுன்னா அவருடைய வார்த்தையை கை கொண்டு அது நடக்கிறவர்களுக்கு தான் சகலம் நன்மைக்கு தான் நடக்கும். அவன் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம ஆண்டோடைய வசனத்தின்படி இருக்கணுமா, நாம கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எதுக்காக தேவன் சகலத்தில் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்க பண்ணுகிறார்? 21வது வசனத்தை வாசி. 28, 29 ஒன்னோட ஒன்று தொடர்புடைய வசனங்கள். இதுல இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லியிருக்கு. அவர் எப்படி முதல் பிறனாக கொண்டு வந்தார், எப்படி முன்னால் இருக்க போனார்னு முதல்ல சொன்னார். இப்ப பின்பகுதியை நம்ம பாருங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு உள்ளவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக நடக்கும் சொல்லிட்டு 29வது பின்பகுதியில் சொன்னாரு, அவர்களை முன்குறித்திருக்கிறார். எதுக்கு முன்குறித்திருக்கிறார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து. அப்ப நம்ம தீர்மானிச்சு அழைச்சு அவரிடத்துல அன்பு வர பண்ணி சகலத்தை நமக்கு நன்மையாக ஏன் மாற பண்றாருன்னா, நீங்கள் நானும் கிறிஸ்துவை போல மாறினது இருக்கா. கிறிஸ்துவை போல மாறினது இருந்தால்தான் கர்த்தர் சகலத்தையும் நமக்கு நன்மைக்கு எதுவாய் மாற்றினார். அப்ப நமக்கு நன்மைக்கு எதுவாய் சகலமும் மாறணும்னா தீமைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், நெருக்கங்கள் எல்லாமே நமக்கு நன்மையா மாறணும்னா நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்ம அவரை போல மாறுவதற்கு முயற்சி. கிறிஸ்துவை போல மாறுவதற்குத்தான் தேவன் இதெல்லாம் நம்ம செய்கிறார். அப்ப நம்ம நன்மை தேவன் செய்யறாருன்னா நம்ம கிறிஸ்துவை போல மாற முயல வேண்டும். இன்னைக்கு நம்ம யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல, எல்லாமே குறைவுள்ளவர்கள், எல்லாரும் தேர்ந்தவங்க இல்லை, நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் தேவன் நோக்கம் என்னன்னா, நீங்களும் நானும் கிறிஸ்துவ போல மாறும். பேசுற, செய்கிற, நடத்தையில சகலத்தையும் கிறிஸ்துவை போல மாறணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். அதுதான் அவர்கள் முன்குறித்திருக்கிறார். இப்படி முன்குறிக்கப்பட்ட, தீர்மானிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட அவரிடத்தில் அன்பு இந்த மக்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதிராக நடக்கும். நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல இயேசு இருந்தா என்ன பேசணும், இந்த இடத்துல இயேசு இருந்தா என்ன செய்யணும், இந்த இடத்துல இயேசு இருந்தா எப்படி நடந்து கொள்வார், இந்த இடத்துல இயேசு இருந்தா என்ன சிந்திப்பார், இந்த இடத்துல இயேசு இருந்தா எப்படி ஆலோசனை கொடுப்பார் என்று கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வர்றதுக்கு இடம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். கிறிஸ்துவை போல மறுரூபமாகும்படிக்குத்தான் அவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவரை போல மாறுவதற்கு முயற்சி செய்கிற பிள்ளைகளுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அப்போ எந்த தீமையும் நமக்கு நன்மையா மாறணும்னா நம்ம கிறிஸ்துவ போல மாறணும். கிறிஸ்து எப்படி நடந்திருந்தார், எப்படி பேசினார், எப்படி செயல்பட்டார், ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியதாக இருக்கு. அப்ப கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நீங்கள் நானும் பிரதிபலிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தீமைகள் எல்லாம் நன்மைகளாய் மாறும் என்பதை மறந்துவிட. அப்ப நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். வாழ்க்கை எப்படி இருக்குது,
கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுறாரா? நம்மளை பார்த்தா கிறிஸ்துவ பார்க்கறதுனால இருக்குதா? உடைய பேச்சு செய்கை நடத்தலாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துமா? யோசிக்கலாம். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துவதற்கு அவரை போல பாருங்கள். கர்த்தர் சகலத்தை நமக்கு நன்மைக்கு எதுவாய் மாற்றி கொடுத்தா பிறகு நம்ம சாத்தான போல பேய போல பிசாச போல நடக்கிறதுக்கு தேவன் விரும்பல. அப்படி இருப்பது தேவன் திட்டமும் அல்ல. தேவன் நோக்கம் என்ன? நீங்களும் நானும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை வெளிக்காட்டுறவர்களாக மாறும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சகலத்தையும் நன்மையாக மாற பண்ண விரும்புகிறார். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த விரும்புகிறேன். என் பேச்சு செய்கை நடத்தை சகலத்திலும் யார் தான் வெளிப்படணும்? கிறிஸ்து தான் வெளிப்படும். கிறிஸ்து தான் வெளிப்படும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யார் வெளிப்படுறா? ஒரு நன்மை வரும்போது அது ஒரு தீமை வரும்போதுதான் நம்ம சுபாவங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ நடக்கும் போதுதான் அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வெளிப்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் நமக்கு அளவு போகும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடுவோம், கர்த்தரை தேடுவோம், பாடுவோம், அன்னிபாசை பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம், அதெல்லாம் நல்லது. ஆனா ஒரு நன்மையோ தீமையோ நடக்கும் போதுதான் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் வெளியே தெரியும். அந்த இடத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுறோமா? கொஞ்சம் யோசிக்கலாம். நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? யோசிக்கலாம். தேவ நோக்கம் என்னது? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் நானும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காகத்தான் அவர் சகலத்தையும் நமக்கு நன்மையாய் மாற்ற, சகலத்தையும் நன்மையாய் மாற்றவும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் நானும் மாறுவதற்காக. அடிப்படையிலே இந்த வசனத்திலே 3 காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம், நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு சகலமும் நமக்கு நன்மையாய் மாறும் சொல்லுங்க. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வசனங்களை கை கொள்கிற பிள்ளைகள் தான் சகலமும் நன்மைக்கு எதுவாய். பொதுவா நான் சொல்லுவோம், ஆண்டவர் எப்படியே இருக்கிறார் அப்படின்னு. ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறார் வாக்கு பண்ணியிருக்கிறாரா? மத்தேயு கடைசி அதிகாரத்துல கடைசி வசனத்துல அவர் சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல சகலம் கூட இருக்கிறே இருக்கிறார். யார் பார்த்து சொன்னார்? சீசனை வீட்டுல தூங்கிட்டு சீசனை பார்த்து சொல்லல. அவர் சொன்னார், புறப்பட்டு போய் அவங்களுக்கு தான் சொல்றார், புறப்பட்டு போய் யார் சாட்சி சொல்லுவீங்களோ, யார் சுவிசேஷம் அறிவிப்பீங்களோ அவங்கள பார்த்தா சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சதாகாலமோ நாம கூட இருக்கிறேன். சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஏசுநாள் தலையை காட்டிட்டு ஒரு அலையில காட்டு பாடிக்கு போன எல்லாரும் இருப்பேன். அவன் வசனங்களை சரியாய் புரிந்து கொள்ளணும். அவன் கர்த்தர் நம்மளோட இருக்கணும்னா நம்ம வெளியே வந்து கொஞ்சம் சாட்சியா இருக்கணும். வெளியே வந்து 4 பேருக்கு ஆண்டவரை அறிவிக்கணும். அங்கதான் கர்த்தர் கூட இருப்பேங்கிற. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோங்கிற 3 பேரோட எரிகிற அக்கினி சூளையிலே ஒரு கூட இருந்தார். ஏன்? ராஜா நிறுத்தின பொருட்சிலையே வணங்க மாற்றோடு தீர்மானம் பண்ணா. கர்த்தர் அவரோட இருந்தார். அக்கினி சூளைக்குள்ளே போனார். அவன் மற்றவங்கள மாதிரி 3 இடம் விழுந்து கூட சொன்னா 7 இடம் விழுந்து போடுறேன் அப்படின்னு கும்பிடுறவங்கள தான் விழுந்து கட்டார். அவன் நீங்க நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். 2வது காரியம் பார்க்கிறோம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனா கிறிஸ்துவிலே அன்பு செலுத்துறவங்களுக்கு என்ன தீமை நடந்தாலும், என்ன போராட்டம் நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் அவர் நன்மையாக மாறப்படுகிற கருத்து எல்லாம் வச்சு நன்மையாக மாறணும். 3வது பார்க்கிறோம், யாருக்கு இது நன்மையாக மாறப்படுகிறார்? கிறிஸ்துவை போல மாறுவது. மாறுடைய சாயலுக்கு ஒப்பாய் யார் மாறுறாங்களோ அவங்களுக்கு தான்
இந்த நாளில் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்துக்கொள்வோம். நாம கற்ற நேசிக்கிறோமா? அது வார்த்தைகள் கீழ்படுகிறோமா? அவருடைய சாயலுக்கு ஒப்பாய மாறுவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமா? அந்த வசனம் திரும்ப வாசிங்க. 29 ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். சாயல் அப்படின்னு போடுறது நல்லா கவனிக்கணும். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படிக்கு நம்மளை முன்குறிச்சிருந்தார். அதுக்காக தான் எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறார். சகலத்தின் நன்மையாய் மாற்றுகிறார், நடப்பிக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறார். குமாரனுடைய செயலுக்கு ஒப்பாய், குமாரனுடைய பேச்சுக்கு ஒப்பாய் கூட சொல்ல சாயல் எல்லா விதத்திலையும். இன்னைக்கு இயேசு இருந்தாருன்னா என்ன செய்வாரோ அதன்படி சகலத்திலே நம்ம மாற வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. சகலத்திலே இயேசுவானவர் இன்னைக்கு வாழ்ந்தாருன்னா, இன்னைக்கு இந்த பூமியில வந்தாருன்னா, நம்ம வீட்டுல இருந்தாருன்னா, நம்ம ஊர்ல இருந்தாருன்னா, நம்ம தெருவில் இருந்தாருன்னா, நம்ம குடும்பத்தில் இருந்தாருன்னா, அவர் எப்படி இருந்திருப்பாரோ அப்படி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. சோ அப்படி அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் யாரை மாற விரும்புகிறோமோ நமக்காகத்தான் இந்த வேத வசனம் சொல்லுது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நமக்குள்ள அது வாஞ்சை இருந்து நம்மளும் ஒப்பு கொடுத்து தீமைக்கு விலகி வசனத்தை கை கொண்டு அவர் சாயலுக்கு ஒப்பாய் நம் மாற விரும்பும்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாறும். பிசாசு என்னதான் தடையை கொண்டு வந்தாலும், அவன் என்னதான் நெருக்கத்தை கொண்டு வந்தாலும், என்னதான் பிரிவினையை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, சதிகளை கொண்டு வந்தாலும் கர்த்தர் சகலத்தையும் நன்மையாக ஜோபனுமா இருக்கிறதுல அப்படி எழுதுகிறார். கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்தோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கிறதாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவையும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் மீது அன்பு செலுத்த வார்த்தை கீழ்ப்படிச்சு அவருடைய காட்டு வழியிலே நீங்களாக நடக்க தீர்மானிச்சிருக்கிறோம்னா அவரை போல மாற அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம அர்ப்பணிப்போம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல என்ன தீர்வு வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன சதி வந்தாலும் சரி, என்ன நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் மாற பண்ணுவார். சகலத்தையும் நன்மையாய் மாற பண்ணுவார். சகலம் சொல்லும்போது வியாதி, வேதனை, கண்ணீர், நெருக்கம், வளர்ப்பு, பண பிரச்சனை, கடனை, நஷ்டம் என்ன வேணாலும் வச்சுக்கோ, சகலம் நன்மைக்கு எதுவாய் மாறுவார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போறதுக்காக கர்த்தர் எல்லாம் வேகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.